ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்த்துடலாம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடகராசி பற்றி. அதுக்கு எதுக்கு வியூஸ் போகுதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. மேஷராசி. மேஷராசிக்கு 5ல் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கனால குழந்தைகள் நலனை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். லவ்வர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இன்றைக்கி ஏதாச்சும் சின்ன டிஷ்ஷும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா அவங்க கூட ஏதாவது இன்றைக்கி வாக்குவாதம் வரலாம். வீட்டில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை வரலாம். வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். வண்டி வாகனத்துக்கு ஏதாச்சும் செலவு செய்கிற மாதிரி வரும் இன்றைக்கி. மிதுனத்துக்கு சந்திரன் 3ல் இருக்கார். 3ல் இருக்கிற சந்திரன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்றைக்கி முயற்சி எடுக்கலாம், இதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது உங்களால் பண்ணவே முடியாது. அது தடங்களாகவே முடிஞ்சிடும். உங்களோட இளைய சகோதரத்தை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்பீங்க. அவன் இப்படி செய்யலாமோ இல்லை அப்படி செய்யலாமோ, என் தம்பி என்ன பண்ணிகிட்ருப்பான், இல்லை தங்கச்சி என்ன பண்ணிகிட்ருப்பா, அந்த மாதிரி இந்த சிந்தனைகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கும் உங்களுக்கு. கடகத்துக்கு 2ல் சந்திரன் இருக்கிறதுனால 2ல் இருக்க சந்திரன் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் நீங்கள் போய் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு சண்டையாக மாறிடும். அதுவேவும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசணும். வருமானம் இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும். சிம்மம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மண்டையில் கேது உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எதையுமே யோசிக்க விடாமல் என்ன பண்ணலான்ட்டு ஒரே கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி கூட சந்திரன் வேறு உட்காந்துருக்காரு. ஒரே மனநிலை மாறி இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இப்படி போதே அப்படி போதே, நம்ம வாழ்க்கை என்ன எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியலையே, அந்த மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துக்கிருப்பீங்க. இதில் சூரியன் வேறு 1 மாதத்துக்கு நீச்சமாக வேற இருக்கார். அப்போனா இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கன்னி. இன்றைக்கி சாப்பாடு கரெக்ட் நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால சாப்பிட முடியாமல் சாப்பாடு நேரம் தள்ளி போகலாம். இல்லை அந்த சாப்பாடை நேரத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். நைட்டில் படுத்தா தூக்கம் வராது. நம்ம வாழ்க்கை எப்படி ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக போகுது, எல்லோரும் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோன்ட்டு நைட்டு தூங்காமல் இதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அம்மா கூட வாக்குவாதம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. துலாமுக்கு 11ல் சந்திரன் லாபத்தில் உட்காந்தாலும் கேதுவோடு கூடி உட்காந்துருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் தேய்பிரை சந்திரனால் இருக்கிறதுனால இன்றைக்கி லாபம்லாம் அவ்வளோதான் சொல்கிற மாதிரி இருக்காது. தொழிலில் அவ்வளோ ஒரு லாபம் உங்களுக்கு வராது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ அவங்க கூட ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி இருக்குது, வாக்குவாதம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது. விருட்சிகத்துக்கு 10ல் போய் இருக்கார் கேதுவும் சந்திரனும் கூடி இருக்கிறதுனால தொழில் செய்கிற இடத்துல யாராச்சும் உங்களை இன்றைக்கி நோண்டி விடுவான். இல்லாட்டா ஏதாச்சும் இன்றைக்கி உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பான். உங்கள் கூட ஏதாச்சும் வம்பு இழுக்குன்னே எவனாச்சும் இன்றைக்கி வந்திருப்பான். கொஞ்சம் பொறுமையாக போகணும். தனுசுக்கு இன்றைக்கி 9ல் சந்திரன் இருக்கிறதுனால அவங்க அப்பாவை பற்றின சிந்தனை இன்றைக்கி மேலோங்குங்க. நம்ம அப்பா எப்படி இருப்பார், என்ன செய்வார், இந்த மாதிரி நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவை பற்றின சிந்தனை இன்றைக்கி கொஞ்சம் மேலவே தான் இருக்கும். சிறு தூர பயணம் இருக்குங்க இன்றைக்கி. மகரத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு சந்திராஷ்டமம். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கலாம். வம்பு வழக்கு பிரச்சனை நீங்கள் போகலைனாலும் அது உங்களை தேடி வரும். இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது இன்றைக்கி. கும்பத்துக்கு மண்டையில் ராகு உட்காந்துருக்காரு. என்னடா வாழ்க்கை இது, எங்கிட்டாச்சும் ஓடி போயிடலாண்டா, அந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். இதில் 7ல் சந்திரனும் கேதுவும் கூடி வேற இருக்காங்க. கூட்டாளிகள், நண்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனத்துக்கு 6ல் சந்திரன் கேதுவும் இருக்கிறதுனால ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். இன்றைக்கி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நன்றி மக்களே. நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறவங்க SBO. வீட்டிலேருந்து ஏதாவது வேலை செய்யலான்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா SBO உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.